தயவு செஞ்சு நான் சொல்றேன், அத்தனை பேரும் எஸ்ஐபியை நிறுத்துங்கள். கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட் நிப்டி கீழே விழும்போதுதான் எஸ்எஸ்ஐபி எஸ்எஸ்ஐபி இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஆட் ஆயிருக்கு. தொடங்கி விட்டேன் நான். அதை சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதோட என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, அப்படி எஸ்எஸ்ஐபியில என்ன சார் பெரிய அட்வான்டேஜ், எஸ்ஐபியில என்ன அட்வான்டேஜ் என்ன சார், எஸ்எஸ்ஐபியில இருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன். இதே வந்து போன தடவை வந்து 25,450 வரைக்கும் நிப்டி போச்சு. எஸ்ஐபி வந்து அந்த ரேஞ்சில வாங்கிருக்கோம். எஸ்எஸ்ஐபியில ஸ்மார்ட்டரா இருக்கிறதுனால, பொறுமையா இருந்ததுனாலே அதே இண்டெக்ஸ் 24,700-800, அதாவது கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட் நிப்டி கீழே விழும்போதுதான் எஸ்எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும். அப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், என்ஐவி எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். லாபம் தானே. அப்போ அதுதான் ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ, வருமா, கண்டிப்பா வரும். அப்பப்போ மட்டும்தான் வாங்கணும். அப்படின்னா சார் 2%, 3% அந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்பெசிபிக்கா 100-150 பாயிண்ட் நிப்டி வருதா அன்னைக்கெல்லாம் வாங்க. அந்த மாதிரி வாங்கும் போது எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ஐவி கம்மியான விலை கிடைக்கும். கம்மியான விலைக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் நாளைக்கு ஹை விலையில விற்கும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதான் எஸ்எஸ்ஐபியோட கான்செப்ட். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 100% சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் அதை பத்தி நல்லா தெரியும். ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எஸ்ஐபிக்கு அறிவே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு 6 அறிவு இருக்கு இல்லையா? எப்படி 6 அறிவு இருக்கிற நாம அறிவே இல்லாத எஸ்ஐபி கிட்ட போயிட்டு எஸ்ஐபி என்னோட எதிர்காலத்தை நான் வந்து வளமாக்கணும், எனக்கு சொத்து குவிக்கணும், என்கிட்ட பணம் குவியணும், நீ தான் என்னோட எதிர்காலத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு அறிவே இல்லாத எஸ்ஐபி கிட்ட போய் அறிவு இருக்கிற நாம போய் கெஞ்சனமா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் நான் சொல்ல மாட்டேன். தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா அது? அப்ப நமக்கு எதுக்கு அறிவு? ஸ்மார்ட்டா இருக்கணும். அதுலதான் விஷயம். சார் நீங்க சொல்றீங்க, ஆனா எஸ்ஐபின்னா எனக்கு எதையுமே தெரிய வேணாம், அதுவா பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜா? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 1.5 மணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாம வேணாமா டிசைட் பண்ண, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியாதா? உழைக்க முடியாதா? சார் உழைப்பு இல்லை என்றால் ஊதியமே இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். நான் உழைக்கவே மாட்டேன், எனக்கு எல்லாமே எனக்கு வர நடக்காது சார். உலகத்துல நடக்கவே நடக்காது. எஸ்ஐபி மாதிரி கொடுத்தா அதுக்கு அந்த இதுல வாங்கும், இது ஹை ரேட்ல எல்லாம் வாங்கும். நான் ரொம்ப சிம்பிளா காமிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லையே பல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் குரூஸ் சொல்ற அத்தனை பேர் என்ன சொல்றாங்க, எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். புத்திசாலித்தனமே அல்ல சார். எஸ்ஐபி அப்படிங்கிறது புத்திசாலித்தனமே இல்ல. 100% நான் சொல்லுவேன் எஸ்எஸ்ஐபி தான் புத்திசாலித்தனம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே லெவல்ல மேல போயிட்டு இருக்காது, கீழே அப்படியே வரும். வரும்போது வாங்க, மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். மேல எல்லாம் வாங்க, கீழே மட்டும் வாங்குங்க, அதுதான் சொல்லுவோம். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், மியூச்சுவல் நான் ஏற்கனவே சொன்னதான் இது, திருப்பி நான் சொல்லுறேன். சார் மேல வந்து வாங்குறோம்ல சார், கீழே வாங்குறோம், அப்புறம் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்படியா, ரைட், ஓகே. நல்லா யோசிச்சு பாருங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றது. நான் ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு 100 யூனிட் வரதுக்கு பதிலா விலை வந்து ஜாஸ்தியான எனக்கு 98 யூனிட் தான் வருது. அதாவது 2 யூனிட் கம்மியா வருது. ஏன்னா இந்த லெவல்ல வாங்கி இருந்தா எனக்கு 100 யூனிட் வந்து, இந்த லெவல்ல வாங்குறதுனால எஸ்ஐபி மூலமா வாங்குறது எனக்கு 98 யூனிட், 2 யூனிட் நஷ்டமாகுது. அதுக்கு அவங்க என்ன சொன்னா, சார் 2 யூனிட் நஷ்டமாகுது இல்ல, அது கவலைப்படா சார், திருப்பி அது கீழே வரும்போது அதே 98 யூனிட் ஐ மீன் கீழே வரும் சார், அப்ப உங்களுக்கு 100 யூனிட் வந்துடும் இல்லையா? அப்ப காம்பன்சேட் ஆயிடுது இல்லையா? என்ன ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. நான் திருப்பி அப்படியே அந்த பிளேட் அப்படியே மாத்தி போட்டேன். என்ன தெரியுமா சொன்னேன், கரெக்ட் தான் சார், நான் ஒண்ணு பண்றேன், அடுத்த தடவை 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு 5,000 ரூபாய் வராது, 4,900 ரூபாய் தான் வரும், ஒத்துப்பீங்களா? அது எப்படி சார்? நாங்க உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது எப்படி சார் அது நியாயம்? உங்களுக்கு வந்து வர்ற பணத்துல 1 பைசா கம்மியாகுது. இங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் 5,000 ரூபாய் அப்படியே லட்டு மாதிரி உங்களுக்கு போடு, இங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5,000 ரூபாய் லட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும். 1 ரூபா கூட கம்மியாகும். ஆனா நமக்கு வரும்போது யூனிட்ஸ் கம்மியாகும், ஜாஸ்தியாகும். அது கேட்டா இல்ல சார், யூனிட்ஸ் கம்மியாகுது, ஜாஸ்தியாகுது, ஆவரேஜ் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு பணத்தை நம்மிடம் இருந்து வாங்கிக் கொள்கிறார்கள். உண்மைதானே அது? கண் முன்னாடியே
பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அப்படி எடுத்து நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு கொடுக்கணும்? எஸ்ஐபி ரைட், இது வரைக்கும் நம்ம இதுதான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஆல்டர்னேட்டிவ் எஸ்எஸ்ஐபின்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அந்த கான்செப்ட் நல்லா வந்து இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரியும், அதுல ஜாயின் பண்ண உங்களுக்கு கேட்டாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு திருப்பி அதுக்கு எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன் சார், அறிவு இருக்கிற நாம அறிவே இல்லாத ஒரு சிஸ்டத்தை நம்பி ஒப்படைக்க முடியுமா சார்? ஒண்ணு நான் சொல்றேன் சார், ரொம்ப சிம்பிள். ஒரு மளிகை கடைக்கோ இல்ல எலக்ட்ரிக்கல ஏதோ வீட்டுல ஏதோ வேலை வேல் நடக்குது, ஒருத்தர்கிட்ட கொடுத்ததுப்பா இந்த சாமான் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அவர் பில்லோட எடுத்துட்டு வர்றாரு 4000 ரூபாய் அப்படின்னு. அதே சாமான நீங்க போய் வாங்கல 3500 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு வருவீங்க. எப்படி அது? நமக்கு தேவைக்கு நாமே உழைத்தால் அந்த பண லாபமும் எல்லாமே வரும். இன்னொருத்தர அண்டி இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வரும். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும் இல்லையா? வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்ககிட்ட நீங்க பணத்தை கொடுத்து அமிச்சீங்கன்னா டெஃபினட்டா பில்லு ஜாஸ்தியா இருக்கும். நீங்களே போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா பில்லு கம்மியாகும். அது எப்படி சார் நடக்குது? அதே மாதிரி டெய்லி 1.5 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணணும், பண்ணினால்தான் கையில பணம் இருக்கும், வாழ்க்கை பலமாக இருக்கும், எதிர்காலம் நன்றாக இருக்கும். அறிவே இல்லாத எஸ்ஐபி கிட்ட நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கே சார். மேல வரும்போது ஏன் மேல வரும்போது வாங்குறீங்க? கேள்வி அதுதானே சார். மேல வரும்போது வாங்கணும், கீழே வரும்போது மட்டும் வாங்க, கீழே வரும். அதேதான் அவங்களும் சொல்றாங்க. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, எஸ்ஐபி சார் மேல வரும்போது வாங்கணும், கீழே வரும்போது வாங்குது இல்லை சார். அப்ப கீழே வரும் கண்டிப்பா தான், அதுதான் அவனு சொல்றான். அப்ப கீழே வரும்போது வாங்குங்க. கீழே வரும்போது வாங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு மேல வரும்போது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் எஸ்எஸ்ஐபியோட கான்செப்ட். தயவு செஞ்சு நான் சொல்றேன், அத்தனை பேரும் எஸ்ஐபியை நிறுத்துங்கள். அது உங்களுக்கு நஷ்டமே, லாபமே கிடையாது. அது தப்பு இல்ல, லாபம் இருக்கு, நமக்கு இல்ல அவங்களுக்கு. அதுதான் உண்மை. வேணாம், இனியாவது எஸ்ஐபியை நிறுத்தி எஸ்எஸ்ஐபிக்கு வாங்க. அந்த கான்செப்ட நீங்கள் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இனிஷியலா, பட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு அது புரிந்து கொள்ள, ஆமா கரெக்ட், ஏன் தெரியல இதை புரிஞ்சுக்கிறது ஏன் கஷ்டம். நமக்கு சின்ன வயசுல இருந்து பிரெயின் வாஷ் பண்ணி எஸ்ஐபி தான் பெஸ்ட், எஸ்ஐபி தான் பெஸ்ட். உலகத்துல உங்களுக்கு வர பாக்குற அத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸும் சரி, புரோக்கர்ஸும் சரி, பேப்பர்லயும் சரி, அங்க சரி, எங்க பார்த்தாலும் எஸ்ஐபி சொன்ன மனசுல நம்ம அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம மனசுல அப்படியே ஆணித்தரமா அப்படியே போயிடுச்சு. என்னன்னு எஸ்ஐபி தான் பெஸ்ட், அதை தவிர வேற எல்லாமே நஷ்டம், அது வேலைக்கு ஆகாது, நடக்காது, முடியாது, தெரியாது, வேணாம். இப்படியே இல்ல புதுசா ஒரு கான்செப்ட் அதை ஒத்துக்கிறதுக்கு நம்ம மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அவ்வளவுதானே தவிர ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் அது வருது. என்ன நீங்க பொறுமையா இருக்கணும். மார்க்கெட் கீழே வர வரைக்கும் பொறுமையா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்மியான விலைக்கு எண்ணெய் கிடைக்கும். மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும், வந்தே ஆகணும். அதோட இலக்கணம் அப்படித்தான். அதனால தயவு செஞ்சு எஸ்ஐபியை நிறுத்திட்டு எஸ்எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் உணர்வீர்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.